Taste the Daily. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே தேனீக்கள் கொட்டியதில் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்ற 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். துறையூர் அருகே உள்ள பெருமாள் மலை பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு புரட்டாசி 2வது சனிக்கிழமையொட்டி ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வந்தனர். இந்த நிலையில் கோயிலில் இருந்த தேன் கூட்டத்தில் இருந்து பறந்து வந்த தேனீக்கள் திடீரென பக்தர்களை கொட்டியது. இதையடுத்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு காயமடைந்த அனைவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஆக்கிரமிப்பை அகற்ற அதிகாரிகள் வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலர் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. குமாரமங்கலம் ஜோகிர் வட்டத்தைச் சேர்ந்த சுப்பன் என்பவர் தனது நிலத்திற்கு செல்லும் பாதையில் சிலர் மண்ணை கொட்டி ஆக்கிரமித்துள்ளதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்திருந்தார். இந்த நிலையில் ஆக்கிரமிப்பை அகற்ற அதிகாரிகள் வந்ததை கண்ட அப்பகுதி மக்கள் மழைநீர் வீடுகளுக்குள் வருவதை தடுக்கவே மண்ணை கொட்டியுள்ளதாக கூறி தீக்குளிக்க முயன்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டதை அடுத்து ஆக்கிரமிப்பை அகற்றாமல் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கோயிலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து திமுக பஞ்சாயத்து தலைவர் நீர்த்தேக்க தொட்டி கட்டி வருவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆலாம்பாளையம் கிராமத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் ஆளும் கட்சி சேர்ந்த ஊராட்சி நிர்வாகம் திமுக பஞ்சாயத்து தலைவரின் துணையோடு எவ்வித முன் அறிவிப்பும் இல்லாமல் நீர்த்தேக்க தொட்டியை கட்டி வருவதாக அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திற்குள் விடியா திமுக சார்பில் நடத்தப்பட்ட திசையெங்கும் திராவிடம் நிகழ்ச்சியால் பேருந்துகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்பட்டது. ஆளும் கட்சி என்பதால் யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்ற ஆணவத்தில் பேருந்து நிலையத்தின் நுழைவு வாயிலில் திமுகவினர் இந்த நிகழ்ச்சியை நடத்தியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே நிகழ்ச்சிக்கு மேடை அமைத்து தரவில்லை என நாட்டுப்புற கலைஞர்கள் புகார் கூறினர். கோவை மாவட்டம் சூலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் நீர் குளம்போல் தேங்கியது. சூலூர் காவல் நிலையம் அருகே சாக்கடை நீருடன் மழைநீரும் தேங்கியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு ஆளாகினர். அதே நேரத்தில் ஆடிப்பட்டத்தில் நடவு செய்த விவசாயிகள் தற்போது பெய்த மழையால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல்லில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் தனியார் பள்ளி மாணவர்கள் ஊக்குவிக்கப்படுவதாகவும் அரசு பள்ளி மாணவர்கள் அவமானப்படுத்துவதாகவும் கூறி அரசு பள்ளி மாணவர்களின் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி, திண்டுக்கல் கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், திறனற்ற திமுகவின் மேயர் இளமதி ஆகியோருடன் அரசு பள்ளி மாணவர்களின் பெற்றோர் கடும் வாக்குவாதம் செய்தனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பள்ளி மாணவர்கள் வஞ்சிக்கப்படுவதாக பெற்றோர் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றில் நண்பர்களுடன் குளித்த பள்ளி மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். நெல்லிக்குப்பம் மாருதி நகர் பகுதியைச் சேர்ந்த அஸ்வாக், கசீப், கரீம் ஆகிய 3 பள்ளி மாணவர்கள் பள்ளி விடுமுறையொட்டி தென்பெண்ணை ஆற்றில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது ஆழ பகுதிக்கு சென்ற 3 பேரும் நீரில் மூழ்கியதை கண்ட அப்பகுதியினர்கள் அஸ்வாக் மற்றும் கசீப் ஆகிய இருவரை காப்பாற்றிய நிலையில் கரீம் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் மாணவரின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர்.